வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இல்ல நீங்க அங்க வந்தாலும் தெய்வானை ஏதாவது கோவமா பேசினா அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், பார்க்குற எங்களுக்கும் கஷ்டம். நீங்க இல்லைன்னா புனிதா அதுக்கேற்ற மாதிரி பேசிடுவாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பேசிட்டு இருக்கும்போதே உள்ள போறா? என்ன வருவாங்கப்பா. புனிதா, நீ பாப்பாவை போட்டோ எடுத்துட்டு வா, நாங்களும் பார்க்கணும்ல. என்ன மாமா? அதெல்லாம் போட்டோலாம் ஒண்ணும் வேணாண்டா, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுப்பியா? இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்கு முன்னாடி உங்க போனெல்லாம் நீட்டி அந்த குழந்தைய கெடுத்துறாதீங்கப்பா. ஐயா சாமி, புனிதா வேணாம். புனிதா நீ போட்டோலாம் எடுத்துட்டு வர வேணாம், நானே நேர்ல போய் பாத்துக்கிறேன். புனிதா, இது என் பாட்டியோட வைர டாலர் செயின். இத உன் கையால நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு போட்டு விட்டுரு. இந்த சரிம்மா, நான் போட்டு விடுறேன். நல்லா இருக்குமா? அப்போ நம்ம கிளம்பலாமா? புனிதா, பாப்பா என்ன மாதிரி இருக்காளா, சரவண மாதிரி இருக்காளான்னு பார்த்து சொல்றியா? அத்தை என்னத்த சொல்றீங்க? உங்கள மாதிரியா? சரவண மாதிரி இருக்காளான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன உங்கள மாதிரி? இல்ல மாமா. சும்மா இருடா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. பெண் குழந்தைங்க பாக்குறதுக்கு பாட்டி மாதிரியே இருப்பாங்க. அப்படின்னா தென்மொழி சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல மாமா. அப்ப என்ன பண்ணுவீங்க? உன் அத்தை எப்பவும் சரியா ஹேண்டில் பண்றது புனிதாவுக்கு அப்புறம் நீதான் போல. சரி, நேரம் ஆயிடுச்சு, நமக்காக சாமியை காக்க வைக்க கூடாது. புனிதா, மாப்பிள்ள இன்னைக்கு 2 பேரும் தேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிப்பா. புனிதா, குழந்தைகிட்ட ஏன் சார்பா நீ கொஞ்சம் கொஞ்சிட்டு வாமா. குழந்தையோட கண்ணு மூக்கு இதெல்லாம் என்ன மாதிரியே இருக்கான்னு நீ பாத்துட்டு வாடா. அத்தை, அதுக்கு நீங்க புனிதா கூடயே போயிட்டு வந்துடலாம்ல. சும்மா இருடா. உங்க ஆசை எங்களுக்கு புரியுது. இதெல்லாம் சரியாகணும் தான் நாங்க அங்க போய் பேச போறோம். உங்க பேத்தி இங்க வந்துட்டா அப்புறம் எல்லாரையும் விரட்டி விரட்டி அவளுக்கு தேவையானதை அவ வாங்கிக்க போறா. சரி, நீங்க கோயிலுக்கு பார்த்து போயிட்டு வாங்க, நாங்களும் கிளம்புறோமா. வரோம் மாமா, வரங்க. பார்த்து மாப்பிள்ள, கவனமா போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா, வாங்க. வரோமா? சரிம்மா. அங்க எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. போங்க மேடம், போங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது என்னாலதான் நடந்ததா இருக்கும். யாழினி, நீயும் போறேன்னு சொன்னியே, போகலையா? எல்லாரும் கிளம்பிட்டா மதிய சாப்பாடு யார் செய்வா? நீயா செய்வ? ஆமா மாமா, நீ இங்கே இரு. அத்தை, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம், வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க மாமா. பாய் மாமா. இங்க ஏறா. ஏய், என்ன பாக்குற? போய் வேலையை பாருப்ப. தேனு, ரொம்ப நேரமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்ன யோசிக்கிற? முதல்ல இந்த பாலை குடி. தேங்க்ஸுங்க. நீங்க வெய்யுங்க, நான் மடிச்சு வைக்கிறேன். அது இருக்கட்டும் தேனு. தூங்காம நீயும் தெய்வானையும் தான் குழந்தைய பாத்துக்கிறீங்க. நான் இந்த வேலை கூட பண்ணலனா எப்படி? ஆமா, நீ என்ன யோசிக்கிற? மனுஷங்க எப்படியெல்லாம் மாறிடுறாங்கல்ல. தேவானை எனக்கு பிறந்தப்போ மரகத அண்ணிதான் என் பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா, அவளை பாக்கிறதுக்கு கூட இன்னும் அவங்க வரல. ஆயிரம் அவங்க மேல வருத்தம் இருந்தாலும் குழந்தை பிறந்ததை அவங்க கிட்ட சொல்லணும்னு நான் சொன்னேன். ஆனா நீயும் உன் பொண்ணு கேட்கவே இல்லை. இப்ப அவங்க யாரும் பார்க்க வரலன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் சொல்லு? என்னங்க, குழந்தைக்கு தடுப்பூசி போட போகும்போதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தேவானைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு. அதுக்கப்புறமும் இன்னும் அவங்க வந்து குழந்தைய பாக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? நான் உன் கழுத்தை அறுத்துக்கிறேன், நீ சிரிச்சுக்கிட்டே நெல்லுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மரகதத்துக்கு பேத்தி பிறந்த விஷயத்த யாரோ 3வது மனுஷங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீயும் உன் பொண்ணும்
உன் அண்ணன் குடும்பத்து மேல இருக்கிற கோவத்தை இப்படி தீர்த்துக்கிட்டீங்க. என்னது தீர்த்துக்கிட்டோமா? அப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. உங்களுக்கு அவங்க மேல கோவமே இல்ல. கோவம் எதுக்கு இருக்கணும்? இது வரைக்கும் நடந்த எல்லாமே யாரோ சொல்லி கேள்விப்பட்டது தானே. நேருக்கு நேர் உட்காந்து சண்டை போட்டதுனால வந்த மனஸ்தாபம் கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு கோவமா இருக்கணும்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு இன்னும் அவங்க மேல இருக்க கோவம் தீரல. என் பொண்ண அவங்க மொத்தமா ஒதுக்கி வச்சிருக்காங்க, அது நியாயமே இல்லைங்க. 1000 இருக்கட்டுங்க, இப்பதான் அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்பவாது யாராவது வந்தாங்களா? அவ்வளவுதாங்க. நம்ம மாப்பிள்ளை மேலயும் நம்ம பொண்ணு மேலயும் அவங்க வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாமே அவ்வளவுதான். மாமா, அத்தை, புனிதாவும் கபிலனும் வாங்க, உள்ள வாங்க. அத்தை எங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? தேனு, இது என்ன புது பழக்கம்? வந்தவங்களை வாங்கன்னு சொல்லாம போற? தேனு, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. உள்ள வாமா. வா கபிலா, உள்ள வாங்க. அத்தையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நான் பேசிக்கிறேன், நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். சரி மாமா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டியாமா? நீங்க சொல்லிக்கிற மாதிரி யாரும் எதுவும் பண்ணலையே. எப்படி இருக்கு தெய்வான? குழந்தை எப்படி இருக்கா? அண்ணா, நான் உங்களை எப்பவுமே அண்ணனா தான் நினைக்கிறேன். அண்ணா, நீங்க கூட இப்படி மாறிட்டீங்கல்ல. ரொம்ப தப்பு தெய்வான. என்னதான் கோபமா இருந்தாலும் யாரையும் காயப்படுத்தாம பேசணும். நாம மட்டும் யாரையும் காயப்படுத்த கூடாது, ஆனா மத்த எல்லாரும் நம்மள காயப்படுத்தலாம், அப்படிதானே? அத்தை, உங்க கோவம் எல்லாம் நியாயம்தான்.